வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அதாவதுங்க, சாதகம் பார்க்க வர்றாங்க. சாதகம் பார்க்க வந்து அவங்க புது வீடு இடம் வாங்கணுன்னே ஒரு ஐடியா வரும் அவங்களுக்கு. எப்படி கட்டலாம், சும்மா தானே இருக்கிறோம், போய் ஒரு பாட்டு வந்துடும். சாதகம் எப்படி, வாசப்படி எந்த மனை வைக்கலாம் பார்க்கலாம், எப்படி என்னன்ட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். வருவாங்க, சாதம் கொடுத்து சாதத்தை பூரா நம்ம பேசுவோம். பேசி முடிச்சுட்டு அவங்க கேட்பாங்க, எனக்கு எந்த திசையில் வாசப்படி வைக்கலாம் பாருங்கய்யா அப்படின்னு கேட்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வந்திருப்பாங்க, ஆனால் பசங்க பிள்ளைங்களாம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கேள்வி அப்படி தான். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய மனைவியோட சாதகத்துக்கு மனைவியோட சாதகம் லக்கணம் இருக்கும். லக்கணத்துக்கு 4ஆம் இடம். அப்போ இங்கே பாருங்கள், கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்படின்னு சொல்லி திசை கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு. அந்த 12 பாவகத்துக்கும் திசை கொடுத்துருப்பாங்க, சாஸ்திரத்தில் இருக்கும். அப்போ அந்த 12 பாவகத்துக்கும் திசை கொடுத்துருப்பாங்க, அந்த சாஸ்திரத்தில் இருக்கும். அப்போ இப்போ மேசம்னா கிழக்கு, ரிஷபம்னா தெற்கு, மிதுனம்னா வடக்கு, இப்படி கிழக்கு தெற்கு மேற்கு அப்படிங்கிற ஒரு குறி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து தனுசு லக்கணமாக வருது. அப்போ அந்த தனுசு லக்கணமாக வருதுன்னா, லக்கணத்துக்கு 4ஆம் இடம்னா அந்த அம்மாவுக்கு வீடு, அந்த அம்மாவுக்கு வீடு. அப்போ 4ஆம் இடம் அது வடக்கு பார்க்க வரும். கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு பார்க்க, மீனம் வந்து 4ஆம் இடம் வரும்போது வடக்கு பார்க்க வாசப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வடக்கு பார்க்க வாசப்படி வைக்கலாம்னா, சரி வீட்டுக்காரர் பேருக்கு வைக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டால், ஆண்களுக்கு கிடையாது, பெண்களுக்கு தான் இது விதிவிலக்கு. ஆண்களுக்கு 4ஆம் இடத்தை பார்த்து அந்த 4ஆம் இடம் எந்த திசையில் வருது அதுக்கு நம்ம வாசப்படி வைக்கலாமா அப்படின்னு சொன்னால் அது செட் ஆகாது. இல்லை என் பையனுக்கு பாருங்கள், என் பையன் சாதத்தில் 4ஆம் இடத்துக்கு வாசப்படி வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வராது. எனக்கு பொண்ணுக்கே வராதுங்க. அதாவது எப்படின்னா, மனைவிக்கு தான் அந்த மாதிரி ஒரு சாஸ்திரம் கொடுத்துருக்குறாங்க. மனைவிக்கு 4ஆம் இடம் எந்த திசையில் வருது அந்த பக்கம் வாசப்படி வச்சுக்கலாம். சரி, அப்படி வாசப்படி வச்சா செய்க்குமா அப்படின்னு கேட்டால், இப்போ மனைவிக்கு லக்கணத்துக்கு 4ஆம் இடம் வீடு என்னங்க, அப்போ 4ஆம் இடம் அந்த வீட்டு திசை எப்படி, அந்த வீட்டு அதிபதி யார், என்ன காரத்துவம், அதை மெயினாக பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது, அந்த அம்மாவுக்கு ராசி எதுன்னு பார்க்கணும். அந்த அம்மாவுக்கு ராசி, அந்த ராசிக்கு வந்து 4ஆம் இடமாக பார்க்கணும். அப்போ அந்த 4ஆம் இடம் என்னங்க, நெருப்பு ராசியா, நில ராசியா, காற்று ராசியா, நீர் ராசியா, அதை மெயினாக பார்க்கணும். அந்த வீட்டு அதிபதி யார் அப்படிங்கன்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு அந்த திசையை செலக்ட் பண்ணி அந்த அம்மா வாசப்படி வச்சோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதாவது அதுக்காக வந்து ஆண் மகனுக்கு வந்து அவர் பேர் தான் பத்திரம் இருக்குது, அப்போ அவர் பேர் தானே வீடு கட்டுறோம், அவருக்கு தானே வாசப்படி வரும். சில பேர் இப்படி தான் கேட்குறாங்க, குறிக்கேள்வி. இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரர் பேரில் பத்திரம் இருக்குது, அவருக்கு அதான் வீடு கட்டுறோம், அப்புறம் அவருக்கு தானே கணக்கு வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்லைங்கம்மா, நீங்கள் மனைவி, உங்கள் மனைவிக்கு தான் 4ஆம் இடம் எடுத்து 4ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. அப்போ 4ஆம் இடம்னா வண்டி வாகனம் வீடு மனை. அப்போ 4ஆம் இடத்துக்கு வாசப்படி என்ன, அந்த வாசப்படினா எப்படி, காலப்புருஷனுக்கு 12 வீடு இருக்குது, 12 வீடு பாவகம் ராசி கட்டம் அப்படி இருக்கும்போது, அப்போ அந்த பாவகத்தை பார்த்து அந்த பாவகம் ராசி கட்டம் அது சொல்லும், கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்படிங்கிற ஒரு திசையை காட்டும் குறியீடு. அப்போ அதுபடி நீங்கள் வாசப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாமா அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ எனக்கு அப்புறம் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணால் என் மருமக வருதா, மருமகளுக்கு எப்படிங்க அப்படின்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்கள் சாதகம் எப்படி உண்மையான சாதகமாக இருந்து உங்கள் சாதகம் எப்படி வாசப்படி வச்சுட்டா அது மருமகளுக்கும் பேசும். கண்டிப்பாக வந்து மருமகளுக்கும் பேசும், அது பேசாமலாம் விடாது. அதை தான் மெயினாக வந்து பார்க்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 4ஆம் இடம் பார்க்கலாம் வாசப்படி, சில பேர் வந்து ராசிக்கு 4ஆம் இடம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, சில பேர் வந்து சூரியனுக்கு 4ஆம் இடத்தை பாருங்கள் எப்படி பாருங்கள், அப்படி அந்த கண்ட்ரோலில் அவங்க கொண்டு வருவாங்க. லக்கணத்துக்கு 4ஆம் இடம்னா வீடு, அந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடம் வந்து எந்த திசையில் இருக்கோ அது வாசப்படி, ராசிக்கு 4ஆம் இடங்கிறது வீடு. அப்போ 4ஆம் இடத்துக்கு அது எந்த திசை வீடாக வருது, எந்த அதிபதியாக வர்றாரு என்னங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வாசப்படி வச்சுக்கலாம், அந்த நிலவு வைக்கிறது. இதை வந்து நம்ம மெயினாக பார்த்து சொல்லணும்வா. இப்போ கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க, அவங்க நல்லா இருக்கணும் அல்லவா. அது நம்ம வந்து முறையாக வந்து ஆத்ம திருப்தியாக சொன்னோம்னா அவங்களுக்கும் வந்து திருப்தியான ஒரு வாழ்க்கை அமையும், நல்லாயிருக்கும். அப்போ இப்போ நீங்கள் நம்மக்கிட்ட பார்க்கல, இன்னொரு சோசியத்தை போய் பார்த்தாலும் சொல்லுவார்லவா, லக்கணத்துக்கு 4ஆம் இடம் வீடுங்க, அப்போ 4ஆம் இடத்தை எந்த திசையோ அதுதானே வைக்கணும், அப்படி தான் சோசியை சொல்லியிருக்கிறாங்க, நீங்களும் வச்சுக்கிறீங்க அப்படி தான் சொல்லுவாங்க.
அப்போ கிரக பலம் சரியில்லையா, நேரம் சரியில்லையா, பசங்க பிள்ளைக்கு டைம் சரியில்லையா, திசை புத்தி சப்போர்ட்லாம் போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நேரம். சில பேர் நேரம் காலம் சரியில்லாததுக்கு எதுவும் கேட்பாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டு. வாழ்க வளமுடன். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. வாழ்க வளமுடன்.